ராஜேஷ் அங்கிள். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து ராஜேஷ் அங்கிள்னு தான் கூப்பிட்டு பழக்கம், அங்கிள் அங்கிள்னு. அவர்கிட்ட போய் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்குறேன். அந்த ஆட்டோகிராஃபில் பார்த்தீங்கன்னா, மனித முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது கடவுள் நம்பிக்கையே அப்படின்னு எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு எழுதி கொடுத்தாரு. நான் இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு இப்போ எஸ்ஆர் ஜுவல்லரின்ற நிறுவனம் 1994 நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதனுடைய திறப்பு விழாவே வந்து அவருடைய கையால் ரிப்பன் கட் பண்ணி, என்னுடைய திருமணத்துக்கு பச்சவனியம் எல்லாம் வந்துட்டு போனாங்க. அந்த திருமண வரவேற்பு விழால ஃப்ரண்ட்ல நின்று, மண்டபத்து வாசல்ல நின்று எல்லாத்தையும் இருகரம் கூப்பி வரவேற்று, அதை விட ஒரு முக்கியமான விஷயம் பண்ணாருங்க. தன்னுடைய 40வது வயதிலேயே தனக்கான ஒரு கல்லறையை அவர் எழுப்பி இருந்தார் அப்படின்ற அந்த செய்திகள்லாம் இன்னைக்கு தெரிய வருது. எனக்கு என்னுடைய மறைவுக்கு பிறகு அந்த சுமையை கூட பசங்களுக்கு கொடுக்க கூடாது. பிறப்பால் கிறித்துவர், ஆனா இவருக்கு மதம்ன்றதே கிடையாது. மதம் அற்ற ஒரு மனிதாபிமானம் கொண்ட ஒரு மாமனிதர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி ஒரு 4:30 மணி இருக்கும். நான் ஃபோன் பண்ணுறேன், அங்கிள் அப்படின்னு. அவர் வந்து கன்னிப்பருவத்தில் என்ற படத்தில் முதல்ல நடிக்கிறாங்க. அவளை எஸ்.ஏ. ராஜிகண்ணு ப்ரொடியூசர், அவருடைய ஃபோட்டோவை தன்னுடைய சமையலறை, அந்த சமையலறையில் முதல்ல அவர் வச்சிருக்காரு. எனக்கு வாழ்வு கொடுத்தவர் அவர் படத்தில். அதனால் நன்றி மறக்கக்கூடாதுல்ல. ஆனால் டெய்லியுமே அவர் பார்க்கணும்ல நான். அதனால் என்னுடைய சமையலறையில் வச்சுருக்கேன். அதை தாண்டி தான் உள்ளே போய் நான் சாப்பிடுவேன். அவருடைய இந்த மறைவு அப்படின்னு அந்த செய்தி எப்படி தாங்க? எனக்கு இந்த 2-3 நாளாக அவரை வேற எந்த வேலையுமே ஓடலை. அப்பாவுடைய மறைவுக்கு அப்புறம் என்னுடைய தந்தையார் ஸ்தானத்தில் அவரை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோடு கோல்டு குரு சாந்தகுமார் சார் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாக நம்ம தங்கம் சார்ந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம் சார். ஆனால் நடிகர் ஐயா ராஜேஷ் அவர்கள் மறைவுக்கு பிறகு அவர் எவ்வளவு தங்கமான மனிதர்னு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம தெரிய வருது. இன்னைக்கு தான் முன்னாடி அவர் பார்த்த பார்வைக்கும் இன்னைக்கு நாள்பட பார்க்கும்போதும் இவ்வளவு விஷயங்கள் அந்த மனுஷன் செஞ்சிருக்காரா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. உங்களை பற்றி கேள்விப்படும் போது சார், ரொம்ப காலமாக ஒரு பழக்கம் இருக்குது 2 பேருக்கும் அப்படின்னு கேள்விப்படுறோம். முதல்ல அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? முதல்ல ஐயாவுடைய திரு ராஜேஷ், கலைமாமணி ராஜேஷ் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய உற்றத்தாருக்கும் நண்பர்களுக்கும் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். பார்த்தோம்னா ராஜேஷ் சார், எனக்கு கம்ஃபர்ட்டாக பேசட்டுமா? நீங்கள் சொல்லுங்கள். யதார்த்தமா ராஜேஷ் அங்கிள். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து ராஜேஷ் அங்கிள்னு தான் கூப்பிட்டு பழக்கம், அங்கிள் அங்கிள்னு. அவருக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எப்படி நெருங்கிய தொடர்பு அப்படின்னா, 1978 80லேருந்தே ஒரு பழக்கம் வந்துடுச்சு. அது என்னுடைய தந்தையார் திரு சௌந்தரராஜன் அவர்கள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக அவர்கிட்ட இருந்தார், ஒர்க் பண்ணார் ராஜேஷ் அங்கிள்கிட்ட. அதனால் எனக்கு வந்து நான் அப்போ ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த காலத்துலேருந்து அப்பா அங்கே நடக்கிற விஷயங்கள் வந்து வீட்டில் வந்து சொல்லுவார், எங்களை இது பண்ணுவார். இந்த மாதிரி அங்கிளை பார்த்து நிறைய விஷயங்கள் வியந்து சொல்லுவார், ஒரு நல்ல மனிதர் அப்படி இப்படின்றப்போ இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து நான் முதல்ல அவர்கிட்ட போய் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்குகிறேன். அந்த ஆட்டோகிராஃபில் பார்த்திங்கன்னா, மனித முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது கடவுள் நம்பிக்கையே அப்படின்னு எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு எழுதி கொடுத்தார். அது ஒரு டைம். அப்போ அவர் வந்து பக்கா இதாக இருந்தார், நாத்திகவாதியாக இருந்தார். அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்களில் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி புத்தகங்களை படித்து அப்படி இப்படின்னு பயங்கரமாக தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனால் எங்களுக்கு வந்து கடந்த ஒரு 40-45 வருடமாக அவங்கள வந்து நெருங்கிய பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஷூட்டிங் நடக்கிறப்பலாம் நான் போய் வேடிக்கை பார்ப்பேன், அப்பாவை அழைச்சிட்டு வரத்துக்கு போவேன், இந்த மாதிரி இருப்பேன். அப்புறம் எங்கள் அப்பாவுடைய மறைவுக்கு பிறகும் அவரை வந்து நான் அடிக்கடி மாதத்திற்கு ஒரு முறை, குறைந்தபட்சம் 1 மாதம் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை, எனக்கு எப்பப்பெல்லாம் மைண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நேராக அங்கிளுக்கு ஃபோன் பண்ணுவேன். அங்கிள் அப்படின்வேன். சொல்லு சாந்தகுமார் அப்படின்னு ஒரு குரல் வரும். அங்கிள் உங்களை பார்க்க வரணும் அங்கிள். நான் எங்கேப்பா, ஷூட்டிங் இருந்தால் வெளியே போவேன், இல்லைனா வீட்டில் தான்ப்பா இருப்பேன் அப்படின்வாரு. உடனே போவேன். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டிஸ்கஷன் நடக்கும். அதில் வந்து நான் சும்மா இருக்க மாட்டேன். அவர்கிட்ட வந்து பல்வேறு விஷயங்களை கறந்துட்டு இருப்பேன். ஏதாவது ஒன்று கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்படி நிறைய விஷயங்கள். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நான் இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு இப்போது எஸ்ஆர் ஜுவல்லரின்ற நிறுவனம் 1994 நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதனுடைய திறப்பு விழாவே வந்து அவருடைய கையால் ரிப்பன் கட் பண்ணி,
வந்து இது பண்ணது. இந்த கடை அவர் திறந்து. ஆமாங்க, இந்த கடை வந்து அவருடைய இதை சிறப்பு திறப்பாளரே அவர் தான். அவருடைய கையால் ரிப்பன் கட் பண்ணி முதல் வியாபாரத்தை தொடங்கி வைக்கிறாரு. அவர் நல்ல மனிதர், நல்ல எண்ணங்கள் கொண்ட ஒரு மனிதர். அது மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா என்னுடைய திருமணம், என்னுடைய தம்பி திருமணம், என் தங்கை திருமணம், இந்த மாதிரி எல்லா திருமணத்தையும் முன்னிருந்து நடத்தினவர் அவர். இப்போங்க போன நவம்பர் 2024 என்னுடைய டாட்டர் மேரேஜ் நடந்துச்சு. என் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்பையும் கொண்டு போய் அவர்கிட்ட பத்திரிக்கை வச்சுட்டு, அங்கிள் என் கல்யாணத்தை முன்னிருந்து நடத்துனீங்க, என் பொண்ணு கல்யாணத்துக்கு நடத்தணும், வந்துடுறேன் சந்தகுமார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்து அவங்க 2 வேலையுமே கல்யாணத்துக்கும் திருமண வரவேற்பு விழாவுக்கும் வந்திருந்து அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்தது. இதில் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று சொல்லணும். என்னுடைய திருமணத்துக்கு அப்போது அப்பா வந்து மேக்கப் மேன் இல்லையா, அவர் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வைக்கிறார். அப்போ இருக்கிற வினு சக்கரவர்த்தி சார், வெண்ணிரடை மூர்த்தி, நடிகர் விவேக், சார்லி, காந்திமதி, அப்புறம் டைரக்டர்ஸ் வி சேகர், இந்த மாதிரி நிறைய பேருக்கு எல்லாத்துக்குமே பத்திரிக்கை வைக்கிறாங்க. அப்பா பாண்டியன், அப்போ ஹீரோ பாண்டியன் வச்சவனையும் எல்லாம் வந்துட்டு போனாங்க. அந்த திருமண வரவேற்பு விழாவில் ஃப்ரண்ட்டில் நின்று, மண்டபத்து வாசலில் நின்று எல்லாத்தையும் இருகரம் கூப்பி வரவேற்று, அதை விட ஒரு முக்கியமான விஷயம் பண்ணாருங்க. இதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 4-5 நாள் கழித்து அவருக்கு நன்றி சொல்லிட்டு வரலான்னு வீட்டுக்கு போகிறோம் நானும் அப்பாவும். போனால் அவர் உட்காந்து ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. எனக்கு ஆச்சரியம். என்ன அங்கிள், என்ன அங்கிள்னா, எல்லாம்ப்பா வந்தாங்கல்ல, எல்லாத்தையும் வரவேற்றோம்ல, அவங்களுக்கெல்லாம் வந்தவங்களுக்கு யார் யார் நடிகர் நடிகை திரைப்பட சம்மந்தப்பட்டவங்க வந்தாங்களோ அவருக்கு இவர் கைப்பட லெட்ரு, நன்றி. இந்த மாதிரி எனது மேக்கப் மேன் சௌந்தருடைய சன் கல்யாணத்துக்கு வந்தீங்க, திருமண விழாவுக்கு வந்து கலந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி போட்டு இவர் எவ்வளோ ஒரு பண்பு பாருங்களேன். அந்த மாதிரி விஷயங்கள் இது பார்க்குறப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து கற்றுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுடைய மறைவுக்கு அப்புறம் என்னுடைய தந்தையார் ஸ்தானத்தில் அவரை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த இடம் நான் கேட்கணும்னு விருப்பப்பட்டேன் சார். இப்போது உங்களுடைய அப்பா அவரும் ஐயாவும் நண்பர்களாக இருந்தாங்க, அப்படி தான் உங்களுக்கு அறிமுகமாகுது. உங்களுடைய தந்தையார் மறைவின் சமயத்தில் உங்களை ஆற்றுப்படுத்த அவர் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் சொல்லியிருந்திருக்காரு? அதில் வந்து பார்த்தோம்னா சராசரியான ஒரு மனிதர்கள் ஒரு இது மாதிரிலாம் அவருடைய பேச்சு இருக்கவே இருக்காது. எப்பயுமே அறிவு சார்ந்த விஷயமா இருக்கும், ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயமா இருக்கும், எந்த இடத்துல எது தேவைப்படுதோ அது மாதிரி. அப்போது என்னுடைய தந்தையார் மறைவுக்கு அப்போது அவர் ஆக்சுவலாக இல்லை, ஊரில் இல்லை, டெல்லி போயிருந்தார். போயிட்டு கேள்விப்பட்டதுமே எனக்கு ஃபோன் அடித்து பேசினார். பிறகு ஒரு 3-4 நாள் வந்துட்டார். வந்தோடனே நேராக வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து என்னை ரொம்ப ஆறுதல் படுத்தி அப்பாவுடைய நல்ல விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் அதெல்லாம் சொல்லி ஒரு சமாச்சாரம் சொன்னார். பேசிகிட்டு இருக்கப்போ, சௌந்தர் சார் வந்து தம்பி ரொம்ப பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அப்படின்னாரு. என்ன நம்மளை ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்கிறாரு போல இருக்க அப்படின்னுச்சு. என்ன அங்கிள் அப்படின்னு அப்போ சொன்னார், இது வரைக்கும் என்கிட்ட 25-30 வருஷமாக மேக்கப் மேனாக பணியாற்றினார், ஒரு நாள் கூட நேரம் தாமதமாக வந்ததில்லை, அவ்வளோ பங்க்சுவாலிட்டி, அவர் வேலை உண்டு அவர் உண்டு அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறப்போ ஒரு மகனாக இருந்து கேட்குறப்போ நமக்கு எப்படி இருக்கும் பெருமை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரோட ஷேர் பண்ண விஷயங்கள். அவங்க 2 பேரும் ஒன்றா ரூமில் அவுடூருக்கெல்லாம் போனாங்கன்னா ஒரே ரூமில் தங்கியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்லி இந்த மாதிரிப்பா அப்படின்றப்போ எனக்கு வந்து என்னுடைய தந்தையார் மறைவுக்கு அப்புறம் ஒரு காட்ஃபாதர் மாதிரி அவரை நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ தன்னுடைய 40வது வயதிலேயே தனக்கான ஒரு கல்லறையை அவர் எழுப்பி இருந்தார் அப்படின்ற அந்த செய்திகள்லாம் இன்னைக்கு தெரிய வருது. உங்களுக்கு முன்கூட்டி அந்த தகவல்லாம் தெரியும். அது குறித்து நீங்க பேசி இருந்திருக்கீங்களா? ஏன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த அவரு சீனாவை உதாரணமா சொல்றாரு, 100 வயசு வரைக்கும் வாழ்வாங்கன்னு நம்பிக்கைகள்லாம் இருக்கு, ஆனா அதனால நான் கட்டல, எங்க குடும்பத்தாரோட இருக்கணும் அப்படின்றனால கட்டினேன்னு. ஆனா என்னைக்காவது நீங்க கேட்டதுண்டா சார்? ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க உயிரோடு இருக்கும்போது ஒரு உருவ சிலை எழுப்புறதோ இல்லை கல்லறையை வடிக்கிறதோ நம்ம அவ்வளவு பழக்கம் இல்லை. அதை பற்றி கேட்டிருக்கேன். நான் கேட்டிருக்கேன், இது கூட கேட்டிருக்கேன். எனக்கு வந்து எப்பயுமே அப்பயே சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச 1990s அந்த மாதிரி அங்கிள் வந்து அவருக்காக கல்லறைக்கு இடம் கட்டி அதுக்கு உண்டான பணத்தை கட்டிக்கிட்டு இருக்காருரா அந்த சிமெட்ரி, கீழ்ப்பாக்கம் சிமெட்ரியில். நான் அப்போ கேட்குறப்போ, என்ன டேடி இது புதுசாக இருக்கே அப்படின்னு எங்கள் அப்பாட்ட கேட்டிருக்கேன். இதை சார்ந்து அங்கிள்கிட்டையும் நான் கேட்டிருக்கேன், என்ன அங்கிள் அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு முறை கேட்குறப்போ எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா 90s அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறப்போ எங்களுக்கு அது பெரிய ஆச்சரியம் இல்லை, ஏன்னா அதை பற்றி தெரியும் இல்லையா நமக்கு முன்கூட்டியே. அப்போ கேட்குறப்போ அங்கிளே சொல்லியிருக்காரு, இல்லைப்பா அதாவது வந்து இப்போ எங்கள் தாயார் இறந்துட்டாங்க, அப்புறம் தந்தை இறந்தாங்க, அவங்க தந்தையும் ரொம்ப வயசு வரைக்கும் இருந்தார்,
ஐ திங்க் நான் நினைக்கிறேன் 80-90 வயசு வரைக்கும் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கெல்லாம் கல்லறை கட்டியிருக்கேன். எனக்கு என்னுடைய மறைவுக்கு பிறகு அந்த சுமையை கூட பசங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அந்த ஒரு இதை கூட. அதனால் எனக்காக நான் ஒரு கல்லறையை இது பண்ணிவிட்டு அதற்கு உண்டான பணத்தை கட்டி, அது வருஷம் வருஷம் பணம் கட்டணுமா, பணம் கட்டி ரெனியூவல் பண்ணால் அந்த பேரில் அந்த இதில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, தனக்காக எந்த ஒரு விஷயமே அடுத்தவங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது. எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னா, இவர் நல்லவராக இருப்பாங்க, இவர் அநியாயத்துக்கு நல்லவரா அப்படின்வார். அதை ஒரு பகிர ஆசைப்பட்றேன். ஷூட்டிங்லாம் போனாங்கன்னா எப்பயுமே எந்த ஒரு நடிகர் நடிகைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ரொடியூசர், இவங்க தங்குற இடம், அதுக்கு உண்டான செலவு ப்ரொடியூசர், சாப்பிட்ற சாப்பாடு ப்ரொடியூசர், இவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு எல்லாமே அந்த ஷூட்டிங்கில் வந்து எல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறப்போ இவங்களுக்கு என்னென்ன வேணுமோ, நான் சொல்கிறது புரியுதுங்களா, ஒரு ஸ்மோக் பண்ணுறவங்களாக இருந்தால் சிகரெட்டு, ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் ட்ரிங்க்ஸு, எல்லாமே அந்த ப்ரொடியூசர் கொண்டு வந்து கொடுப்பாங்க காசில். ஆனால் இவருக்கு ஆக்சுவலாக சிகரெட் பிடிக்கிற பழக்கம் கிடையாது, ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் கிடையாது. இவருக்கு ஒரே ஒரு பழக்கம் அப்படின்னா புத்தகம் படிக்கிறது தான். அந்த புத்தகமும் தன்னுடைய காசு கொடுத்து வாங்கி வச்சுப்பார். எங்கே ட்ராவல் பண்ணாலும் புத்தகம் கையுமா தான் இருப்பார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 1980லேருந்து 90 காலகட்டத்தில் இப்போ மாதிரி எஸ்டிடி கிடையாது, மொபைல் கிடையாது. அப்போலாம் ட்ரங்க் கால் புக் பண்ணி பேசுவாங்க. அந்த மாதிரி ட்ரங்க் கால் புக் பண்ணி யாராவது இப்போ ஆர்டிஸ்ட் போயிருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணணுன்னா ட்ரங்க் கால் புக் பண்ணி பேசுவாங்க. அதற்கு உண்டான பில்லு வந்து அந்த ப்ரொடியூசர் பே பண்ணுவார். இதுதான் நடக்கும். ஆனால் இவர் போய் தங்கிட்டு அந்த வீட்டில் ஷூட்டிங் நடக்குதுன்னா அங்கே ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாவை கூப்பிட்டு, சுந்தர் சார் இதுக்கு எவ்வளோன்னு கேட்டு கனெக்ட் பண்ணி கொடுத்துருங்க சார் அப்படின்னாரு. உடனே எங்கள் அப்பா அதுக்கு அப்பா கிட்ட கேஷ் இருக்கும் அந்த செலவுக்காக, அதை எடுத்து அப்பா பே பண்ணுவார். அந்த மாதிரி அப்பாவே சொல்லியிருக்காரு, ஆச்சரியப்பட்டிருக்காரு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா மறைந்த நடிகர்கள் சுருளிராஜன், ஜெய்சங்கர், லக்ஷ்மி, அப்புறம் கமல் சார் கம்பெனிலாம் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்படிலாம் வெண்ணிரடை மூர்த்தி, இந்த மாதிரிலாம் ஐஸ்வரி வேலன் சார் அவங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. கடைசியில் அப்பா ராஜேஷ் கிட்ட இருக்கும். எல்லா ஆளுமைகளும் நான் பார்த்துருக்கேன் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும். ஆனால் இவர் வந்து ஒரு தனிப்பட்ட தனிப்பிறவை மாதிரி இவர் பண்ணுவார். அந்த அடுத்தவங்க பைசாவா 10 பைசா கூட அவங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் கால் முதற்கொண்டு இவர் பே பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அவர்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டது அப்படின்றதெல்லாம் என்ன சார்? ஏன்னா அவர் எல்லா ஜாம்பவான்களோடையும் பழகியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை பற்றி கேட்டோ இல்லை அவர் அவங்க கிட்ட கற்றுக்கிட்டதை நீங்கள் கற்றுக்கிட்டது அந்த மாதிரிலாம்? ஐயோ, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில் முக்கால்வாசி அவர்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயங்கள். அதை வந்து சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக கூட 1-2 கண்டிப்பாக. நான் முதல் முறையாக அவர் சேமியஸ் ரோடுன்னு சொல்லிட்டு இங்கே நந்தனம், அங்கே வந்து ஜேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அப்போ பி சுசீலாம்மாவுடைய ஆஃபீஸ் அது. இவருக்கு வந்து யாரை பார்த்தாலும் ரொம்ப மரியாதை. அவங்களுக்குமே இவர்கிட்ட வரும்போது இந்த சுசீலாம்மாவுடைய கடைசி காலம் வரைக்கும் அவங்கள்ட்ட போய் ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் இவருடைய பிறந்தநாளுக்கு போய் பார்ப்பாரு, அவங்க பிறந்தநாளுக்கு அந்த மாதிரி ஒரு இது. அவங்க பில்டிங்கில் வாடகைக்கு இருக்கார் இவர். அப்போது நான் முதல்ல சுசுகி சாமுராய் பைக் நான் வாங்குகிறேன். இதில் ஒரு சின்ன இது என்ன, நான் எந்த விஷயம் செஞ்சாலும் அவர்கிட்ட போய் காமிச்சிடுவேன். இப்போலாம் கார் வாங்குறப்பெல்லாம் ஒவ்வொரு கார் வாங்குறப்பையும் கொண்டு போய் அங்கிள்கிட்ட போய் காமிச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவேன். அது மாதிரி முதல்ல நான் பைக் வாங்குகிறேன், சுசுகி சாமுராய். போய் அங்கிள்கிட்ட கொண்டு போய் காமிக்க போனேன். காமிச்சனையும் மாடியில் உட்காந்துருக்காரு, கீழே இறங்கி வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு கீயை வாங்கிட்டு இப்படி பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வண்டியை நல்லா இருக்குப்பா அப்படின்ட்டு ஒரு சொல்லிட்டு இருந்தார். அப்போது அந்த அவருடைய ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு வந்து உட்காரோம். ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்காரு. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 என்னமோ எழுதியிருக்காரு ப்ளூ கலரில். அப்புறம் அங்கங்கே அடிச்சிருக்காரு ரெட்டில். நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி. அவருடைய இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா காலம் கண் போன்றது கடமை அப்படின்லாம் போட்டு எழுத்துலாம் வச்சுருப்பார். நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருப்பார். பெரிய டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு இதாக வாசகங்கள் எழுதி வச்சுருப்பார். அந்த வாசகங்கள் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு தான் இன்றைக்கி நான் எங்கே உட்காந்தாலும் என்னுடைய ஆஃபீஸ் ரூம்னு பார்த்தீங்கன்னா அதை சின்ன பிட்டு பேப்பரில் எழுதி வச்சுருப்பேன். நல்ல விஷயங்கள். அதாவது நமக்கு வேறு எதுவுமே மூலதனம் கிடையாது, நம்பிக்கை ஒன்று தான் மூலதனம் அப்படின்ற விஷயங்கள். நம்ம படிக்கக்கூடிய வாசகங்கள் எங்கெங்கே நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை பார்த்து எண்ணமே வாழ்க்கை, விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை, இந்த மாதிரி வாசகங்கள் எங்கெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் எழுதுகிறேன். இது எல்லாமே முதல்ல அங்கிள்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு தான் அவருடைய டேபிளில் வச்சுருப்பார். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு எழுதி வச்சுருந்தாரு சொன்னால, அந்த லிஸ்ட்டில் எழுதுனேன். அப்புறம் அங்கிள் என்ன அங்கிள் எதுவும் எழுதுறீங்க அப்புறம் அடிக்கிறீங்க அப்படின்னா, இல்லைப்பா சந்தகுமார், இது பாருப்பா டு டூ லிஸ்ட்டு,
இன்றைக்கி நான் என்னென்ன வேலைகள் செய்யணுன்றத காலையில் எந்திரிச்சோன்னி வாக்கிங் போகிறப்பே அதை எழுத ஆரம்பிச்சிடுவேன். ஒரு 20-25 லிஸ்ட் எழுதிடுவேன். அப்புறம் ஒன்று ஒன்றா இப்போ பேங்க்கில் ஒரு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, அதை எழுதி வச்சுருவேன். அப்புறம் இன்றைக்கி யாருக்காவது மீட்டிங் இருக்குது அப்போ என்னன்னா எழுதி வச்சுருவேன். இன்றைக்கி யாராவது பார்க்கணுன்னா எழுதி வச்சுருவேன். இது எல்லாம் எழுதி வச்சுருவேன். கடைசியில் ஒன்றுன்னா முடிக்க அந்த ரெட்டு பேனை எடுத்து அடிச்சுக்கிட்டே வருவேன். இப்படி செய்து பார்த்தேன்னு வச்சுக்கேன், ஒரு நாளைக்கு 25 வேலையில் எழுதி வச்சு செஞ்சேன்னா 22-23 வேலைகள் நீ முடிச்சுடுவோப்பா ஈஸியாக. இதை இல்லாமல் நீ ஞாபகத்துக்கு மட்டும் வச்சுட்டு பண்ணேன்னா பாதி கூட உன்னால் முடிக்க முடியாது அப்படின்னாரு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே எழுதி வச்சு அவரை சொல்கிற இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை என்னுடைய ஸ்டாஃப் எல்லாம் கூட கேட்பாங்க, சார் என்ன சார் அவங்களுக்குமே ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில்ப்பா இதை பண்ணுங்கள், அன்றைக்கி பேப்பரில் எழுதி வச்சு இன்றைக்கி ஃபோனில் கூட டைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஒவ்வொரு விஷயத்த பண்ணப்போ டெலீட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதை இன்னும் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு ப்ராக்டிக்கலாக பண்ணாரா சார்? ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம கேள்விப்படுறோம், திட்டமிட்டு ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்றதுலாம். ஆனால் அது ஒரு மனிதன் ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணியிருக்காருன்றது ஆச்சரியம் தான் சார். அவர் வந்து இன்னும் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார், கடைசி காலம் வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தார். அதை வந்து நான் கிட்டக்க இருந்து பார்த்துருக்கேன். அதை ரசித்து அதை அடாப்ட் பண்ணி நான் இன்றைக்கி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு எனக்கு பெரிய ரோல் மாடல் அந்த மாதிரி விஷயங்கள். அதை நான் கேட்பேன். நான் ஒரு அடிக்கிறேன், அங்கிள் இதெல்லாம் எப்படி அங்கிள், நான் அவர்கிட்டையும் போய் சொல்லியிருக்கேன், அங்கிள் நான் கிட்டத்தட்ட உங்களை வந்து 94 அங்கே வந்து பார்த்தேன் சுசீலாமா பில்டிங்கில், இப்போ 30 வருஷம் ஆச்சு, இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்கிள். நான் இன்னொருத்தர்கிட்ட எடுத்தேன்ப்பா. அவர் இன்னொருத்தர், யார் அங்கிள், நான் விட மாட்டேன், யார் அங்கிள் அப்படின்னு. எங்கள் தாத்தா, அவங்க தாத்தாவுடைய ஃபாலோயர் இவர். நிறைய விஷயங்கள் சொல்லுவார், அதை வேறு நம்மளுக்கும் சொல்லுவார். எங்கள் தாத்தா வந்து எல்லா விஷயத்துலையுமே பயங்கரமான ஆள். அவர்கிட்டருந்து நான் நிறைய விஷயம், அதாவது இவர் சின்ன வயசுலேருந்தே வயது முதிர்ந்தவர்களோட நட்பு, அவங்களுடைய பேசுகிறது பழகிறது, இந்த மாதிரி இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் நல்லக்கண்ணு, ஜீவா, எம்ஜிஆர், சிவாஜி, எம்ஆர் ராதா, சோலாம் அவருக்கு ரொம்ப பிடித்தமான நண்பர்கள், சாவித்திரி அம்மா, இந்த மாதிரி அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லிஸ்ட் இருக்குது இவருக்கு. கார்ல் மார்க்ஸ் தத்துவத்தை பற்றி பேசுவார், லெனினை பற்றி பேசுவார், இந்த மாதிரி எல்லாமே. அவங்கள்ட்ட இருந்து என்னென்ன விளக்கம் நல்ல விஷயம், கலைஞர் கலைஞர்கிட்ட பற்றி பேசுங்க, அவர்கிட்ட இருந்து சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எடுத்திருக்கேன் அப்படின்னு என்கிட்ட வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. நானுமே அதை இன்றைக்கி கூட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அவருக்கு இந்த கேள்விப்பட்டவருக்கு கடவுள் மறுப்பாளராக இருந்தார் ஆரம்பத்தில். அதன் பிறகு கடவுள் மேலே வந்து ஒரு ஈடுபாடு கொண்டாரு, ஜோதிடம் பல்வேறு விஷயங்கள் எல்லாம் தெரியும். அந்த மாற்றம் ஏன் அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்கு. எப்படின்னா, எங்கள் அப்பா வந்து அந்த டைமில் வந்து வெண்ணிராடை மூர்த்திக்கும் மேக்கப் மேனாக இருக்கார், ராஜேஷ் சாருக்கும் மேக்கப் மேனாக இருக்காங்க. அப்போது ஒரு படம் தேவியின் திருவிளையாடல்னு ஒரு படம், அதில் இவர் வந்து ஹீரோவாக இருக்கார். தேவியின் திருவிளையாடல் படத்தில் ஐ திங்க் அப்போது ஸ்ரீதேவி தான், தியாகராஜன் சார், ஸ்ரீதேவி இவங்கெல்லாம் இருக்காங்க, வெண்ணிராடை மூர்த்தியும் இருக்காங்க. அந்த இடைவெளி படப்பிடிப்பு நிற்கிற இடைவெளியில் 2 பேருமே தர்க்கம் நடக்குமா. வெண்ணிராடை மூர்த்தி சார் கடவுள் இருக்காருன்னு சொல்லி அவ்வளோ விஷயங்கள் பேசுவார். ராஜேஷ் சங்கர் கடவுள் இல்லைன்னு சொல்லி அந்த மறுப்பு விஷயங்கள் அவ்வளோ பேசுவார். ஆனால் அப்படி பேசிட்டு இருந்த மனிதர் எல்லாமே ப்ராக்டிக்கல் தானேங்க. வயது ஏற ஏற, அனுபவம் ஏற ஏற, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேப்பில் இவர் ஜோதிடத்தை பற்றி ஆராய வந்துட்டார். அதாவது இவர் பிறப்பால் கிறித்துவர், ஆனால் இவருக்கு மதம்ன்றதே மதம் அற்ற ஒரு மனிதாபிமானம் கொண்ட ஒரு மாமனிதர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன மாதிரின்னு பார்த்தோம்னா, என்னுடைய கடை திருவிழாக்கு 94 நான் வந்தாருன்னு சொன்னீங்களா, வந்துட்டு ரிப்பன் கட் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா குத்துவலை கேட்டாங்க, ஏற்றிட்டு எல்லாத்துக்கும் அந்த பிரசாதத்தை கொடுத்தோனையும் எல்லோரும் குங்குமம் வச்சுக்கிட்டாங்க, இவர்கிட்டையும் நீட்டிட்டாங்க டக்குன்னு. சார் ஒரு கணம் கூட அவர் எதுவுமே யோசிக்கல சார், அந்த குங்குமத்தை எடுத்து ஃபோட்டோ வச்சுக்கிட்டார். அந்த மாதிரி ஒரு மற்றவங்க வந்து என்ன சொன்னாங்க, இல்லை நான் இதை கேட்டிருக்கேன் அங்கிள், நீங்கள் இந்த மாதிரி வர்றப்போ இந்த மாதிரி பண்ணீங்க, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஏன்பா அது தப்பு இல்லையே, மற்றவங்களுக்கோட நம்பிக்கைக்காக நான் கொடுத்தோன்னே டக்குன்னு, அது இங்கே மட்டும் இல்லைப்பா, நான் எப்போயுமே என்னோடய பிரின்சிபலை வச்சுருப்பேன். அதாவது இது என்னென்னா அடுத்தவங்களுடைய மனசு நோகக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் அவர் ரொம்ப இது. அது மாதிரி ஆன்மீகத்துலேயும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி புக்கு அவர் படிச்சுக்கிட்டே தாங்க இருக்கார். அதை பற்றி எந்த வித இடத்துலையுமே நம்மளால் வந்து மறுக்கவே முடியாது. இப்போ சொன்ன பாருங்க, அப்போது நான் ஒரு முறை சொன்னேன், அங்கிள் நீங்கள் வந்து நான் எப்போ அவரை பார்க்க போனாலும் ஏதாவது ஒரு சின்ன அன்பளிப்பு எடுத்துகிட்டு போவேன். ஏதாவது ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போவேன், ஹாட் வாட்டர் வச்சுக்கிற மாதிரி, அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா, அது மாதிரி. இல்லை ஒரு பென் எடுத்துகிட்டு போவேன், சில்வர் பென் எடுத்துகிட்டு போவேன், இந்த மாதிரி எதுவுமே புக்ஸ் எடுத்துகிட்டு போவேன். எதுவுமே இல்லைன்னா கூட ஜஸ்ட் ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போயிடுவேன்.
ஒரு கிலோ அவர் விரும்பி சாப்பிட்றது கருப்பு திராட்சை, அது சாப்பிடுவார், ஆப்பிள் சாப்பிடுவார். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுப்பேன். போன உடனேமே நம்ம என்ன கொடுத்தாலும் சரிங்க, எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, நல்லா இருக்கே இந்த ஃப்ளாஸ்கா, ஹாட் வாட்டர் வச்சுக்க, நல்லா இருக்குன்னு இது அப்படின்வார். ஃப்ரூட்ஸா, எனக்கு பிடிச்சது அப்படின்வார். அப்புறம் அதையும் கேட்டுட்டேன், அங்கிள் நீங்கள் என்ன அங்கிள் குழந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஏதாவது கொண்டு வந்தால் உடனே பார்த்துடுறீங்களே அப்படின்னேன். இல்லை சாந்தகுமார், அது நல்ல விஷயம், கலைஞர் அப்படி தான் பண்ணுவார் அப்படின்னாரு. என்னடா அது, நான் அங்கேருந்து கற்றுக்கிட்டேன். எப்படி அங்கிள் அப்படின்னா, ஒரு முறை பத்மினி அம்மா யூஎஸ் போயிட்டு வந்திருக்காங்க. வந்துட்டு கலைஞர் சாருக்கு வந்து ஐயாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. என்னம்மா அண்ணன், அண்ணே நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன், உங்களுக்காக ஒரு இது அன்பளிப்பு வாங்கிட்டு வந்தேன். உடனே அந்த அம்மா முன்னாடி அதை பிரித்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு, ஷர்ட்டு, வெள்ளை ஷர்ட்டு நல்லா இருக்கே அப்படின்னு ஒருமா அப்படின்னு உள்ளே போயிட்டு டக்குன்னு அந்த ஷர்ட்டை போட்டு வந்துட்டாராம். அப்போது இந்த வாங்கிட்டு வந்தவங்களுக்கு எவ்வளோ ஒரு மன நிறைவு இருக்கும். அந்த மாதிரி நான் அதை கேள்விப்பட்டு சாந்தகுமார், அதில் இருந்து யார் எதை கொடுத்தாலும் அப்படி பண்ணணும் அப்படின்வார். அதில் இருந்து அதே மாதிரி சொல்லுவார், யாராவது இன்விடேஷன் கொடுத்தா சில பேர் வாங்கி வந்துடுறேங்க அப்படின்னு, அப்படி பண்ணக்கூடாது. வாங்கி ஒரு நிமிஷம், அப்படியாப்பா 18ஆம் தேதி இந்த மண்டபத்திலையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வச்சா அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி வரும். இதை வந்து அவர் செய்திருக்காரு. ரொம்ப சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்கு விஷயம். இவர் இப்படி சொன்னோனையும் இதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவர் என்கிட்ட சொல்லுவார், யார்கிட்டருந்து இதை எடுத்தேன், எங்கள் தாத்தாட்டேருந்து அதை எடுத்தேன், கலைஞர்கிட்டருந்து இதை எடுத்தேன், இப்படின்ற ஒவ்வொரு விஷயம். ஸோ இதை பார்த்து எனக்கு அதான் சொல்கிறேன், காட்ஃபாதர். நான் வந்து அதை வந்து ஒவ்வொரு விஷயமா அவர்கிட்ட பேசி பேசி ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கப்போ இதை நான் எடுத்துகிட்டு வந்துடுறது, அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள்ங்க. இன்னும் கூட சார், நம்ம பேசும்போது கூட நீங்கள் சொன்னீங்க, இந்த விருந்தோம்பல் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறது அவருடைய அந்த பண்பாடு, அந்த விருந்தோம்பல் அப்படின்றத பார்க்குறோம். நன்றி மறக்க மாட்டார் அப்படின்றதை பற்றியெல்லாம் பேசும்போது அது எப்படி அதை கையாண்டார்? கரெக்டாக சொன்னீங்க. இதை சொல்கிறப்போ எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் பழைய நினைவுகள் எல்லாமே வந்துடுது. நான் என்ன பண்ணுவேன், அங்கிள்கிட்ட வந்து ஒவ்வொரு தீபாவளி அப்பவும் அவரை போய் பார்த்து வீட்டு பலகாரம் கொடுத்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல அப்படின்வேன். புத்தாண்டு வந்துச்சுன்னா அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பேசிட்டு வருவேன். அவருடைய பர்த்டே வந்தாலும் சரி, என்னுடைய பிறந்தநாள் வந்தாலும் சரி, இந்த மாதிரி போவேன். போயிட்டு வந்தால் அவருக்கு வந்து என்னுடைய தந்தையாருடைய நண்பர், அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு, சமகால நட்பு. நான் வந்து சின்ன பையன் தானே அவர் கம்பேர் பண்ணால். ஆனால் நான் போவேன், போயிட்டு எல்லாம் பேசிட்டு வந்தால் வாசல் வரைக்கும் வந்து அவர் வீட்டு கதவு தெற்கு மரத்தில் இருக்கும் இல்லையா, அதையும் தாண்டி வந்து கேட்டில், கருப்பு கேட்டு, பெரிய கேட் இருக்கும், அதை தள்ளவே முடியாது, அவ்வளோ வெயிட் இருக்கும் முதல்ல. இப்போயாவது எஸ்எஸ்ல மாற்றிட்டாரு, இப்போ சமீபத்தில் ஒரு 3 மாதம் முன்னாடி. அந்த கேட்டை திறந்து விட்டு நம்மளை வழி அனுப்பி என் காரு கிளம்புற வரைக்கும் நின்று என் டிரைவர் வண்டியை எடுத்ததுக்கு அப்புறம் தான் பாய் சொல்லிட்டு அவர் உள்ளே போவார். இது 1-2 வாட்டி இல்லை, ஒவ்வொரு முறையும் நடக்கிறது. நான் சொல்லுவேன், அங்கிள் பரவாயில்ல அங்கிள் இருங்க, நீங்கள் உள்ளே இருங்க, நமக்கு என்ன அப்படின்னு. இல்லைப்பா நான் வரேன்ப்பா அப்படி. அந்த மாதிரி ஒரு விருந்தோம்பல்ன்றது வந்து உள்ளே போய் உட்கார்ந்த உடனேமே அம்மா அப்படின்வார். அவங்களுடைய சமையலுக்கு ஒரு அம்மா வச்சுருக்காங்க. அந்த அம்மா பார்த்திங்கன்னா எடுத்து அந்த பெண்மணி எடுத்துகிட்டு வந்து வாட்டர் கொடுத்துருவாங்க. சார் சுடு தண்ணி வேணுமா பச்சை தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா உடனே கொஞ்ச நேரத்தில் காஃபி வேணுமா அப்படின்வாங்க. இதை கூட வந்து அவர் ஒரு இடத்துலேருந்து எடுத்திருக்காரு. ஜெயலலிதா அம்மாவை பார்க்குறதுக்காக இவர் போயிருக்கார். போகிறப்போ இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு போனாராம். போயிட்டு அவங்க 5 மணிக்கு சொல்லியிருக்காங்க, நேரம் தவறாமைன்றது. இவர் கரெக்டாக டைம் ஃபாலோ பண்ணி 4:55க்கு அந்த ஃபோயஸ் கார்டன் உள்ளே என்ட்ரி ஆகி அதுக்கு முன்னாடி நின்ட்டார். 4:30க்கெல்லாம் போயிட்டு அங்கே ஒரு 20 நிமிஷம் வண்டியிலேயே உட்காந்துருக்கார். வண்டி போனவொடனே இது அவருக்கு இதுலேயும் காணொலிலையும் சொல்லியிருக்காரு, என்கிட்ட நிறைய முறை அதை சுட்டி காட்டுறாரு. போன உடனே அவங்க இவர் போய் எதுவுமே இல்லை, ஏற்கனவே நம்பர்லாம் வண்டி நம்பர் கொடுத்தாச்சு. நேராக அந்த 4:55க்கு கேட்டு போடணும். கேட்டு டக்குன்னு திறக்குதான், வண்டி உள்ளே போச்சான். உள்ளே போனோன்னு இவர் இறங்கினாராம். இறங்கினோடனே அந்த டிரைவரை கூப்பிட்டு அவங்க அங்கே இருக்கவங்க வண்டி அங்கே பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் உள்ளே போன இவர் போய் உட்காந்து இப்படின்னு குனியறதுக்குள்ளே தட்டை எடுத்துகிட்டு வந்து தண்ணி, அடுத்து காஃபி வேணுமா, இதை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. நான் ஒவ்வொரு அடி போகிறப்ப அதை கவனிப்பேன். அந்த மாதிரி ரொம்ப அவங்களுடைய ஆட்கள் வந்து பண்ணாங்க. கடைசி வரைக்கும் வந்து வழி அனுப்புறது இதெல்லாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த நன்றி மறப்பது, இல்லை நன்றியோடு இருக்கிறது, அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு உதாரண புருஷன் தான் சொல்லணும். நான் மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், நாம் எல்லாமே மறந்துடுவோம்.
ஆனால் அந்த மாமனிதர் எனக்கு வேண்டியப்பட்டவன்றதுக்காக நான் அப்படி சொல்லலை. இது உள்ளே இருந்து ஆழமான இருந்து வருது. ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அவர்கிட்ட அசோக்னு சொல்லி ஒருத்தர் ஒர்க் பண்ணார் ராஜேஷ் கிட்ட. அவர் இருக்கிறப்போ சினிமா துறையில் வர்றப்போ சிறு பையனாக அவர் வீட்டு பக்கத்து வீட்டில் இருந்தவர் அந்த அசோக்ன்றவர். அவர் கொஞ்சம் வளர்ந்தோடனே அப்புறம் காலேஜ் படிச்சுட்டு அங்கிள் நான் உங்களோட இருக்கேன்ற அவர் கார் ஓட்டக்குள்ளே அப்படி வர கூட இருந்து அசிஸ்டன்ட் மாதிரி இருந்தார். அப்புறம் லாஸ்ட்டில் மேனேஜர் ஆகிட்டார். இவர் ஜேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தார் பாருங்க. அப்போலாம் ரொம்ப அவரும் ஒரு அற்புதமான மனிதர் அந்த அசோக்ன்றவர். இவருக்கு எதுனாலும் இவருக்கு கூடயே இருப்பார், பக்கபலமாக எங்கே போனாலும் சரி. அவருமே அங்கிள் தான் கூப்பிடுவார், அங்கிள் அங்கிள்ன்ட்டு அவ்வளோ இதாக இருப்பார். அப்படி இருந்துட்டு திடீர்னு ஒரு சிறு வயசுலேயே ஹார்ட் ப்ராப்ளத்தில் இறந்துட்டார். இவர் நீண்ட நாள் இவர்கிட்ட ஒர்க் பண்ணார், ஜேஎஸ்ஆரில் இருந்தார், மேனேஜராக இருந்தார், அவ்வளோ பர்ஃபெக்டாக பார்ப்பார் எல்லாமே. இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் இன்னமும் அவருடைய ஆஃபீஸ் ரூமில் அசோக்குடைய ஃபோட்டோ வச்சுருப்பார். கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவரை போய் பார்க்குறப்போ தன்னோட பெட்ரூமெல்லாம் சுற்றி காமிச்சார். அப்போது அவருடைய பையனுடைய பெட்ரூமில் பார்த்திங்கன்னா அந்த அசோக்குடைய மேனேஜருடைய ஃபோட்டோ அங்கே இருக்குது. அவ்வளோ ஏன், இப்போது 15ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 15, ஏப்ரல் 29 அவர் இறந்து போகிறார் இல்லையா, வியாழக்கிழமை காலையில். முதல் நாள் நைட்டு நான் ஃபோன் அடிக்கிறேன் 8 மணிக்கு, 8 மணி 2 நிமிஷம் கரெக்டாக. எப்போவுமே ஃபோன் அடித்தா எடுப்பார், அன்றைக்கி மட்டும் எடுக்கவே இல்லை. ஃபுல் பெல்லு போச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, பெல்லு போச்சுன்னா மிஸ்காலில் இருந்தது அவரால் எடுக்க முடியலைன்னா அதை லிஸ்ட்டு படி பார்த்துட்டு அடுத்த நாள் எப்போ அவருக்கு டைம் வருதோ உடனே கூப்பிட்ருவாருங்க. அதையும் சொல்லுவார். நான் பார்ப்பேன் சந்தகுமார், அப்படியே இந்த வருஷப்படி யார் பெரியவங்க சின்ன ஆளுன்னு பார்க்க மாட்டேன், சீனியாரிட்டி யார் ஃபஸ்ட்டு கூப்பிட்ருக்காங்க அந்த மிஸ்கால் எடுத்து பேசுவேன். அடுத்தது 2வது 3வது எல்லாத்துக்கும் கூப்பிட்ருவேன். அந்த பழக்கத்தையும் நான் கடந்த ஒரு 5-6 வருடமாக இவர்கிட்ட அதை கற்றுக்கிட்டேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறேன். இன்றைக்கும் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க, சாந்தகுமாருக்கு ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக ரிப்ளை வரும், அவர் எடுக்க முடியலன்னா கூட கூப்பிட்ருவார் அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து பிஸ்னஸ்லேருந்து எல்லாருக்குமே தெரியும். ஆல் கிரெடிட் கோஸ் டு அங்கிள் ஒன்லி. ஏன்னா அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ வரேன். இந்த அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி ஒரு 4:30 மணி இருக்கும். நான் ஃபோன் பண்ணுறேன், அங்கிள் அப்படின்னு. எப்பா இப்போ தான்ப்பா உன்னை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தேன் 10 நிமிஷம் முன்னாடி அப்படின்னாரு. என்ன அங்கிள் அப்படின்னேன். என்ன விஷயம் சொல்லுங்கள் அங்கிள், நீங்கள் முதல்ல என்ன நினச்சிங்கன்னு சொல்லுங்கள், அப்புறம் நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சும்மா கிண்டாலான்னு. இல்லைப்பா பையனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இப்போ நிச்சயதார்த்தம் ஜூன் 6ஆம் தேதி நிச்சயதார்த்தம், 27ஆம் தேதி கல்யாணம், ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் வச்சுருக்கேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு என்கிட்ட இந்த நகையெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் எவ்வளோ இருக்குது என்ன, இப்போ பையனுக்கு பொண்ணுக்கு பொண்ணுக்கெலாம் கொடுக்கணும் இல்லையா, எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் வெயிட்லாம் போடணும்ப்பா, நான் என்றைக்கு நீ ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், அங்கிள் எதுக்கு அங்கிள் நீங்கள் போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் எப்போயுமே என்னென்னா வயதானவர்கள் அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன் கொஞ்சம் இது. அது இல்லாமல் அவரை தேடி நம்ம போயிட்டோம்னா எனக்கு ஒரு சுயநலம் என்னன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவர்கிட்ட பேசலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அங்கிள் நான் வரேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு இரவே, அன்றைக்கி தான் 2 ஷூட்டிங் நடந்திருக்கு. காலையில் ஒரு ஷூட்டிங் நடந்திருக்கு யூடியூப் சேனலுக்கு, அதுக்கப்புறம் ஒரு இவரோட ஜோதிடரோட ஒரு சாயங்காலம் நடந்திருக்கு 7 மணிக்கு. நான் 8:15 மணிக்கு அவர் வீட்டுக்கு போகிறேன். 8:15 10 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த நகையெல்லாம் காமிச்சார், நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் சார். ஒவ்வொன்றத்தையும் நான் சொன்னேன், அங்கிள் நான் இதெல்லாமே லிஸ்ட்டு படி எழுதி வெயிட்டு எவ்வளோ பியூரிட்டி எல்லாமே போட்டு உங்களுக்கு ஒரு கொடுத்துட்றேன் அப்படின்னு, ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி நான் ஃபோட்டோ எடுத்து அவருக்கு உடனே அனுப்பிச்சிட்டேன். அப்போது சாந்தகுமார் இந்த வாட்ச் 2த்துக்கும் கோல்டு ஸ்ட்ராப் போடணும் அப்படின்னாரு. ஏற்கனவே ஒரு கோல்டு ஸ்ட்ராப் போட்ட வாட்ச் வச்சுருக்கார், என்ன இதை 2த்தையும் போடணும் அப்படின்னாரு. அப்போது ஏற்கனவே அவர் வச்சுருக்கு ரேடோ வாட்ச், அதையும் பகிர்றாரு. இது நான் இந்த ரேடோ வாட்ச் எப்பயோ கோல்டு ஸ்ட்ராப் போட்டு வச்சுருக்கேன், பாலு ஜுவல்லரியில் வாங்கினது. ஆனால் அதை பார்த்துட்டு ஜிவி சாரே அது நம்மளை கோல்டுன்னு சொல்லிட்டு முதல்ல, ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்போது, அதனால் அது கோல்டுன்னு அதெல்லாம் ஒவ்வொருத்தர் கட்டத்தை பற்றி அப்படின்னாரு. சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் சொல்கிறார், இந்த 2த்துக்கும் கோல்டு ஸ்ட்ராப் பண்ணால் எவ்வளோ ஆகும், பழைய வாட்சாக இருந்துச்சு, என்ன அங்கிள் வாட்ச்சு பழசாக இருக்குது இதுக்கு போய் கோல்டு ஸ்ட்ராப் போடணுன்றீங்களே. இல்லைப்பா இது சிவாஜி அண்ணன் கொடுத்ததுப்பா அப்படின்ட்டு, சிவாஜி கணேசன் மேலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு நட்பு. அது கொடுத்துட்டு இதுக்கு போடணும் எவ்வளோ வரும்னு சொன்னேன். அடுத்தது இந்த வாட்சுக்கு இதை பாருப்பா அப்படின்னாரு. பார்த்தேன், அது பார்த்தா டைட்டன் ஏதோ வாட்ச் இருந்துச்சு. இது அங்கிள் அந்த
அசோக் என்னுடைய 50வது பிறந்தநாளுக்கு கொடுத்ததுப்பா, அதனால் வச்சுருக்கேன், அதுக்கு கோல்டு ஸ்டார் போகணும். ஸோ பாருங்கள், அதை வந்து எந்த அளவுக்கு தன்கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தரை, பாசமாக இருந்த ஒருத்தரை, நேர்மையாக இருந்த ஒருத்தரை எப்படி காமிக்கிறாரு. இன்றைக்கி நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோன்னா கூட அந்த மாதிரி ஒரு நன்றின்றது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் எம்ஆர் ராதானா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஒவ்வொரு விஷயம் அவருக்கு கொஞ்சம் ஜாலி ஆகிட்டார்னா அந்த எம்ஆர் ராதா மாதிரியே இஸ் எ பெஸ்ட் மெமிக்ரி ஆர்டிஸ்ட் சார். பேசுகிறப்பே ஒவ்வொருத்தரை மாதிரியே அப்படியே பேசி காமிப்பார். கலைஞர் மாதிரி பேசி காமிப்பார், எம்ஆர் ராதா மாதிரி பேசி காமிப்பார், சிவாஜி மாதிரி பேசி காமிப்பார். இதில் நிறைய விஷயங்களை பற்றி நம்மள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் இங்கே போனேன், அவரை பார்த்தேன், இங்கே மாதிரி ஒன்றும் இல்லைங்க. எம்ஏஎம் ராமசாமி செட்டியார் அவர் வீட்டுக்கு ஒரு தடவை போயிருக்காரு, எவ்வளோ வாட்ச் பண்ணியிருக்காரு பாருங்கள். பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அதை பற்றி என்கிட்ட ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணுறாரு. சாந்தகுமார் ஒன்று தெரியுமா என்னென்னு, இப்போ வந்திருக்க எல்இடி பல்பு இதெல்லாம் இன்னையா மிஞ்சி போனால் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இருக்குது, அதோட போயிடுது. எம்ஏஎம் ராமசாமி செட்டியார் வீட்டில் ஒரு பெரிய குண்டு பல்பு இருக்குது, அந்த பல்பு 200 வருஷம் ஆச்சான், இன்னும் இருக்குது. அது டங்ஸ்டன் இலையில் பண்ணுது. அது மட்டும் ஏன் ஃபீஸ் போகாமல் இப்படி இருக்குது? இப்போ இருக்க பவர்னு சொல்லி அது இதுன்னு சொல்லி வந்துட்டு எல்லாமே கால மாற்றங்கள் இப்படி ஆகிடுது அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய லெக்சர் கொடுப்பாரு. நான் சொல்கிறது வந்து இது எல்லாமே அவரை பற்றி பேச பேச ஒவ்வொரு விஷயங்களும் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நிறைய விஷயங்கள் அதான் சார், அந்த நன்றி பற்றி பேசும்போது கூட முதல் ப்ரொடியூசரை மறக்காம சமையல் கட்டில் அந்த ஆமாங்க, அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எப்படின்னா அவர் வந்து கன்னிப்பருவத்தில் என்ற படத்தில் முதல்ல நடிக்கலாம் வராருல, அதை வர்றப்போ அந்த படத்தினுடைய டைரக்டர் பாலகுரு, பாக்கியராஜ் ஹீரோ மாதிரி, செகண்ட் ஹீரோ ஃபர்ஸ்ட் ஹீரோ, அவங்க எல்லாமே வந்து வேற ஒரு கதாநாயகனை அதில் போடணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அவளை எஸ்ஏ ராஜிகண்ணு ப்ரொடியூசர், அவர் என்ன பண்ணுறாரு, இல்லையா இவன் கொஞ்சம் நல்லா இருப்பான் அந்த கிராமத்து ரோலுக்கு, வந்து கேட்டுக்கிட்டு இருக்காயா, இவனை கொஞ்சம் அதில் மட்டும் எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, இவனையே கதாநாயகனாக போட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை பாருங்கள், இந்த விஷயம் நடந்தது. கன்னிப்பருவத்தில் படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த 7 நாட்கள் பண்ணார், அச்சமில்லை, ஆலய தீபம், மக்களின் பக்கம், சிறை, இந்த மாதிரி பல ஒரு வெள்ளி விழா கண்ட படங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு வந்தார். வந்துட்டு இருந்தும் இவருடைய சமையல் அறையில், இவர் வீடை சுற்றி எப்பயுமே ஃபோட்டோ, நிறைய ஃபோட்டோ இருக்கும். எம்ஜிஆர் சிவாஜியும் ரியலாக மனம் விட்டு சிரித்து பேசுகிற ஒரு ஃபோட்டோ, அது அரிய புகைப்படம். அது ஏதோ சுப்பிரமணியம் ஏதோ சொல்லுவார், ஒரு புகைப்பட கலைஞர். அவர்கிட்ட இவர் எப்பயுமே ஒரு தேடுதல்லே இருப்பார். அவர்கிட்ட எங்கேயோ பார்த்துருக்காரு அந்த ஃபோட்டோ, அண்ணே எனக்கு கொடுங்கன்னு அவர் அங்கே பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்காரு. அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டார். இவர் வாங்கிட்டு அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துட்டார். இவர் எதை கேட்டாலும் யாராலுமே மறுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு மனிதர். கேட்டணும் அதையும் தன் வீட்டில் வச்சுருக்கார். அப்படி இருக்கப்போ இந்த ப்ரொடியூசர் எஸ்ஏ ராஜ்கண்ணு இருக்கார் இல்லையா, அவருடைய ஃபோட்டோவை தன்னுடைய சமையலறை, அந்த சமையலறையில் முதல்ல அவர் வச்சுருக்காரு. நான் இதை 40 வருஷமாக பார்த்துட்ருக்கேன் சார். வீடு எத்தனையோ வீடு மாறிட்டார். எத்தனையோ வீடில் கேகே நகரில் கண்ணப்பர் சாலையில் ஒரு வீடு இருந்தார், ஒரு பேங்க் மேனேஜர் ஒருத்தர் ரூஸ்வெல்ட்டுன்னு, அந்த வீட்டில் இவர் இருந்தார். அதில் இருந்து காலி பண்ணி அதுக்கப்புறம் இந்த ராமாபுரம் வீடு இப்போ வந்தார் இல்லையா, இந்த சொந்த வீடு தான் இது. அங்கேருந்து காலி பண்ணி வந்த உடனே இந்த வீட்லேயும் அதை வச்சுருக்காரு. அந்த சமையல் அறையில் என்ட்ரன்ஸில் நான் கேட்டிருக்கேன், அங்கிள் என்ன அங்கிள் ராஜகண்ணு சார் படம், எனக்கு சாப்பாடு போட்டவர் அவருப்பா, எனக்கு வாழ்வு கொடுத்தவர் அவர் படத்தில், அதனால் நன்றி மறக்கக்கூடாதுல்ல, ஆனால் டெய்லியுமே அவரை பார்க்கணும்ல நான், அதனால் என்னுடைய சமையலறையில் வச்சுருக்கேன், அதை தாண்டி தான் உள்ளே போய் நான் சாப்பிடுவேன். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிஎம் ஸ்டாலின் சாருடைய ஃபோட்டோ வச்சுருந்தார், தன்னுடைய டேபிள்லேயும் வச்சுருந்தார், அங்கேயும் வச்சுருந்தார். அப்புறம் நான் கேட்டேன், நான் எப்பயுமே கேட்டுருவேன், இதெல்லாம் ஒளிவு முறை இல்லாமல் டக்குன்னு சிரிச்சுக்கிட்டு, அங்கிள் இப்போ என்ன அங்கிள் சிஎம்மோட ஃபோட்டோ இங்கே வச்சுருக்கீங்க, என்ன டிஎம்கேல சேர்ந்துட்டீங்களா அப்படின்னே கேட்டேன். இல்லைப்பா, 73 வயசுக்கு அப்புறம் ஒரு மனுஷனை மதித்து ஒருத்தர் வந்து இந்த பதவி கொடுத்துருக்காரு, திரைப்படக் கல்லூரியில் முதல்வராக கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் கொடுத்துருக்காங்க, வண்டி கொடுத்துருக்காங்க, டிரைவர் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒரு பதவியை கொடுத்து எனக்கு ஒரு கௌரவப்படுத்தியிருக்காங்க. அப்படின்றப்போ இந்த ஒரு இதுக்குன்றப்போ அவரை நான் நன்றி மறக்கலாமா? அதனால தான் அந்த சமையலறையில் என்னோடய ப்ரொடியூசர் பக்கத்தில் ஸ்டாலின் சார் ஃபோட்டோவும் என்னுடைய இதுலேயும் வச்சுருக்கேன். அதோட ஒரு விஷயம் சொன்னார், என்ன சொன்னால், எப்போயுமே எண்ணங்களுக்கு வலிமை அதிகம் தம்பி, நாம் அவங்கள பற்றி நல்ல விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்கப்போ, ஃபோட்டோ இருக்கப்போ, பார்க்குறப்போ, நினைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய கருத்துக்களை அவருக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றது அவர் ஆணித்தரமாக நம்பக்கூடிய ஒரு மனிதர். இந்த நன்றின்னு சொன்ன இல்லையா, இதெல்லாம் பார்க்குறப்போ நாமளும் இதை பின்பற்றணும் அப்படின்ற எனக்கு ஒரு உண்மையாவே சார். ஏன்னா இப்போ தாய் தகப்பனார் மறைஞ்சிட்டா அவங்க படங்களே எத்தனை பேர் பார்க்குறாங்கன்றது ஒரு கேள்வி இருக்கு இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது இந்த உணவிட்டவங்களை மறக்கவே கூடாதுன்றதுல அதெல்லாம் ஆச்சரியமான செய்தியாக இருக்கு.
நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார், ஏன்னா அவரை பற்றி பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் இந்த சமயத்தில் கேட்கணும்னு தோணக்கூடிய ஒரு கேள்வி, ஒரு தந்தைக்கு நிகராக நீங்கள் அவரை வச்சு பார்க்குறீங்க, பழகிருக்கீங்க இவ்வளோ வருஷம், அது நீங்கள் பேசும்போதே அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்க முடியுது. அவருடைய இந்த மறைவு அப்படின்ற அந்த செய்தி எப்படி தாங்கி? முதல்ல இன்னும் ஒரு விஷயத்த சொல்லணும். அவர் ஊருக்கும் நல்ல பிள்ளையாக இருந்திருக்காரு. எல்லாருமே பார்த்திங்கன்னா அவர் பேரை சொன்னாலே ஒரு கண்ணியமான மனிதர். சினி ஃபீல்ட் ஆகட்டும், ஜோதிடமாகட்டும், அவர் யூடியூப்பில் இவ்வளோ இது கொடுத்துருக்காரு. அதை வச்சு பார்த்தாலும் சரி, எதையுமே உற்று நோக்கக்கூடிய ஆள். யூடியூப்பில் ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னா கூட, நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சுன்னா கூட அதற்கு உடனே ஒரு பதில் சொல்லுவார். அந்த மாதிரி இந்த இதில் வந்திருக்காங்க, இதை இப்படி அவங்க புரிதல் சரியாக இல்லாமல் இருக்குது, இந்த புக்கில் இத்தனாவது பக்கத்தில் இதை நான் வாசித்து தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்வார். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதர். அதில் அவருடைய தம்பிகளை பார்த்திங்கன்னா அரவணைச்சு கொண்டு போகிறதுல ஒரு பெரிய விஷயம். அவருடைய தம்பின்னு பார்த்திங்கன்னா லாரன்ஸு, சாம்சனு, ரூபி, இந்த மாதிரி இப்போ ரூபின்றவரும் அவர் வீட்டோட அவர் கூட தான் இருக்கார், அண்ணன் கூட. இவர் தான் ரொம்ப அதை பாதுகாத்துருந்தார், மகன் எல்லாமே. இவருடைய அங்கிளுடைய மறைவு செய்தி அப்படின்றது எனக்கால இன்னமும் அது ஒரு எப்படி சொல்கிறது, அது கனவாக இருக்கக்கூடாதா அப்படின்னு தான் நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். முதல் நாள் நான் எதேச்சியாக ஃபோன் பண்ணுறேன். எப்பயுமே நான் 15 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசுவேன். ஃபோன் பண்ணுறப்போ எடுக்கலை. சரி, அடுத்த நாள் கூப்பிடுவார் அப்படின்றப்போ எனக்கு ஒரு தொலைபேசி வாயிலாக எனக்கும் அவருக்கும் இவ்வளோ நெருக்கம் இருக்குன்றது என்னுடைய சுற்று வட்டாரத்துக்கு தெரியும் இல்லையா. அவங்களில் ஒருத்தர் ஃபோன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி, தம்பி ராஜேஷ் அங்கிள் அப்படின்னாரு. என்னண்ணே சொல்லுங்கண்ணே. இல்லை, ஏதோ ஒரு செய்தி வருது, நீங்கள் அதை கொஞ்சம் உண்மையாக பாருங்களேன் அப்படின்னாரு. உடனே நான் அவருடைய நம்பருக்கு திருப்பி அடிக்கிறேன், எடுக்கலை. அவர் மகன் நம்பருக்கு அனுப்புகிறேன், அடிக்கிறேன், எடுக்கலை. அப்புறம் அவருடைய உதவியாளர் அவருக்கு அடிக்கிறேன், சுவாமிநாதன் சொல்லிவிட்டு. அவர் கூடயே அவர் இன்னொரு விஷயம் மறக்கக்கூடாது, நம்ம நினைவில் வைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, தன்னுடைய சுற்றுப்புறங்க. ஏற்கனவே நான் அசோக்னு சொல்லி ஒரு சொன்னேன். இப்போது இந்த சுவாமிநாதன்றவர் ஒரு 40 வருஷமாக அவர் கூடயே இருக்கார். அவருடைய நண்பர் வாத்தியார் அந்த நமச்சிவாயம், நடிகர் அழகுன்னு சொல்லிட்டு ஸ்டண்ட் நடிகர், அவர் நிறைய படத்தில் இவர், இந்த மாதிரி ஒரு குரூப்பையே வச்சிட்ருக்காரு. அவங்க எல்லாருமே இன்னமும் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த பர்லில் கிரவுண்ட் வரைக்கும் கூட இருந்து அந்த அளவுக்கு ஒரு பண்ணிட்டு போனவங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னே எனக்கு மன அதிர்ச்சி ஆகிடுச்சு. அப்புறம் இமீடியட்டாக அந்த சுவாமிநாதனுக்கு தான் அடித்தேன். என்ன சுவாமி சார், என்ன அண்ணன்? ஆமாம் அண்ணன் நம்மளை விட்டுட்டு போயிட்டார் அப்படிப்போ எனக்கு அப்படியே என்னை அறியாமலே கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுச்சு. அவரை பற்றி எனக்கு இந்த 2-3 நாளாக அவரை வேறு எந்த வேலையுமே ஓடலை. அவருடைய இதை பார்க்குறது, பதிவுகளை பார்க்குறது, என் மொபைலில் அவர் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே அதை எடுத்து பார்க்குறது, ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் சொன்ன விஷயங்கள், நிறைய விஷயங்கள்ங்க. எதையுமே நெகட்டிவான விஷயமே பேச மாட்டார். எனி டைம் எப்போ போய் உட்காந்தா கூட சரிங்க, சும்மா தமாஷுக்கு பேசுவார். அதெல்லாம் நம்ம அதை ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்கிட்ட பேசுகிறப்போ ஒரு நண்பர், அவருடைய மகனாச்சு, சின்ன பையன் தானே அப்படின்லாம் இல்லை. என்கிட்ட காமெடி பண்ணுறப்போ கூட ஒரு எல்லா விஷயத்தையுமே நல்லா மனசார திறந்து பேசக்கூடிய விஷயம். அதை சொல்லுவார் அடிக்கடி, தம்பி அக்கௌண்ட்ஸில் கரெக்டாக இருக்கணும்ப்பா, இன்கம் டேக்ஸ்லாம் ரொம்ப இதாக இருக்கணும், அதெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்கல்ல அப்படின்னு கேட்பார். ஆமாம் அங்கிள், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கு ஒரு கைடன்ஸு. எனக்கு ஒரு மனசு எதாவதுனா, அங்கிள் நான் இதை செய்யலான்ட்டு இருக்கேன், என்ன அங்கிள் அப்படின்வேன். ஆமாப்பா ரொம்ப பார்த்து, ஆனால் ரொம்ப ஆடம்பரம் வேணாம்ப்பா அப்படின்னு ஒரு அட்வைஸ். அதனால் இப்போது யார்கிட்ட போய் இந்த மாதிரி கேட்பேன், அந்த மாதிரி ஒரு ஆட்கள், அது மாதிரி நான் ஒரு 4-5 பேரை வச்சுருக்கேன், அந்த வயது முதிர்ந்தவர்கள். எப்பயுமே அதில் பெரிய இழப்பு தான். நீங்கள் சொல்லும்போது இந்த செய்திகள்லாம் உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு வருத்தம் அப்படின்றது யாராலையுமே தேற்ற முடியாது. அவருடைய இழப்பு அப்படின்றது மிகப்பெரியது தான். ஏன்னா இன்னைக்கு அவருடைய இறப்புக்காக எல்லாரும் நிற்கும் போதே தெரியுது. சூப்பர் ஸ்டார் பேசும்போது கூட ஒரு தேடல் நிறைந்த மனிதர் அப்படின்றது தான் ரொம்ப அழகா அந்த விஷயத்துல அவர் சொல்லியிருந்தது. உண்மையாவே அந்த நகையை இப்போ சூப்பர் ஸ்டார்னு ஞாபகம் வருது. அதில் எவ்வளோ பெருமையாக தெரியுங்களா, அந்த நகையெல்லாம் காமிச்சிட்டே இருந்தார். உடனே ஒரு டாலர் நான் ஒவ்வொன்றா எடை போட்டு எழுதுகிறப்போ அதை எடுத்து அங்கிள் அப்படின்னா, இது கலைமாமணிப்பா, கலைமாமணிக்காக அந்த டாலர் கொடுத்தது கோல்டில் கொடுப்பாங்க, அதுக்கு நான் இந்த செயின் போட்டு நான் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு டாலர் ஒரு மாதிரி சிம்பிள் இருந்துச்சு, எடுத்து நான் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது ரஜினி சார் கொடுத்தது, பாபா சிம்பிளோடு இப்படி இருக்கும், இது ரஜினி சார் கொடுத்தது அப்படின்ட்டு. இது ஜெயலலிதா அம்மா எனக்கு தட்டு கொடுத்தாங்க, வெள்ளி தட்டு பரிசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையுமே ஈச் அண்ட் எவ்ரி ஒரு இதை பண்ணுறப்போ, எனக்கு நீ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி செய்து கொடுத்த தெரியுமா, அந்த டாலர் தான் இது.
நாமளே கூட மறந்துட்டேன் 25 வருஷத்துக்கு முன்னாடி செய்து கொடுத்தது. அவர் அன்னைக்கு வெயிட்டு நகை போகிறப்போ அதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே எல்லாத்தையும் பற்றியும் வேறு சொல்லுவார். ஒவ்வொருத்தையும் நான் சிவாஜி அண்ணனை பார்க்க போனேன் அவர் இந்த கமெண்ட் பண்ணார் அப்படின்னு அந்த பர்சனல் விஷயங்கள் முதற்கொண்டு. என்ன ஒன்று 2 விஷயம் அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு முடியாமல் போச்சு. ஒன்று, எம்ஜிஆர் வீட்டுக்கு போய் பார்க்கணும், இவருக்கும் அவங்க வீட்டுக்கும் நிறைய தொடர்பு. அப்போ அங்கிள் ஒரு வாட்டி கூப்பிட்டு போங்க அப்படின்னு கேட்டேன். எப்போ வேணா வாப்பா போகலாம், ஒரு நாள் காலையில் கூப்பிட்டு போகிறேன் எம்ஜிஆர் தோட்டத்துக்கு அப்படின்னாரு. அதை அவரோட இனி போக முடியாது, இனி யார் கூட வேணால் போகலாம், போய் பார்க்கலாம். அது ஒன்று. 2வது, நான் சின்ன ஒரு விஷயங்கள் சொல்லிகிட்டு இருப்பேன். அங்கிள் நீங்கள் இவ்வளோ விஷயங்களை செய்து வச்சுருக்கீங்க, இதெல்லாம் பர்சனலாக எல்லாத்தையுமே ஒரு யூடியூப்லேயே ஏதாவது உங்களுடைய வாழ்க்கை பயணம்னு சொல்லி அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஏற்றணும் அங்கிள் அப்படின்னு. அது செய்தாரான்னு தெரியல, ஆனால் ஆட்டோபயோகிராஃபி எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அது எந்த அளவில் இப்போ கடைசியில் கூட சொன்னார், எனது தொடர் வெளியே வர இருக்குதுப்பா அப்படின்னு. நான் அங்கிள் ஏன் சார் அங்கிள் தொடராக போடுறீங்க, ஒரு பெரிய லாங் இதாகவே போட்டோம்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு போய் சேரும்ல அப்படின்னு. இப்போது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 வருஷம் 200 வருஷம் முன்னாடி இருந்த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்காரு. அதை அடுத்த தலைமுறைக்கு வந்துச்சா வரலையா, இல்லை அவங்கள க்ளோஸில் பழகினவங்களுக்கு அவர்கிட்ட எடுத்தவங்களுக்கு தெரியும் எப்படி என்னன்றது. அதெல்லாமே இப்போ அவருடைய மகன் அதை எடுத்து அதை கொஞ்சம் வெளியிட்டு ஒரு நூலாவோ வந்தாலோ இல்லை ஒரு விஷயங்கள் தெரியப்படுத்துகிறோம், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்ம கலாட்டா நியூஸ் சேனல் மூலமா எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். அந்த ஒரே ஒரு கேள்வி சார், அது ஒரு வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய கனவு, இதை தாண்டியும் பெரிய ஒரு ஆசை ஒரு கனவு அவருக்கு இருந்தது அப்படின்னு நீங்கள் பேசின விதத்தில் புரிஞ்சுக்கிட்டது என்ன? இல்லைங்க, அவருக்கெல்லாம் அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. பெரிய ஆசை கனவு அப்படிலாம் பெருசாக எதையுமே வச்சுக்கிறது இல்லை. தன்னிறைவு அடைந்த மனிதர் அவர். அவரை பொறுத்த இந்த இலக்கு நோக்கி நம்ம பயணப்படணும் அப்படிலாம் கிடையாது. எந்த அந்த மாதிரி எந்த இதுவுமே ஒரு பதவி சார் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை ஏன்னா சும்மா போன மாதம் நான் அவர்கிட்ட பேசுகிறப்போ திடீர்னு எனக்கு தோணுச்சு, அங்கிள் நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ விஷயத்த எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க, எல்லாம் பண்ணீங்க, ஒவ்வொருத்தரை பற்றி அவர் இந்த பயோகிராஃபி ஒவ்வொருத்தரை பற்றியும் காந்தியிலேருந்து சுபாஷ் சந்திர போஸ்லேருந்து நேருலேருந்து இப்போ இருக்கிற தலைமுறையில் வரைக்கும் நம்ம விஎன் சிதம்பரம் செட்டியார், அவர் கருமுத்து தியாகராஜன், இந்த மாதிரி பல்வேறு ஆட்களை பற்றி எல்லாமே பேசுவாருங்க. ஒவ்வொரு ஊரை ஏதாவது ஒரு ஏன் சார் நம்ம தலைமைச் செயலர் இப்போது இறையன்பு சாரை பற்றி நான் இப்போது பேசினேன் சார். பேசுகிறப்போ சாகாவரம்னு ஒரு புக்கு படித்தாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பாதிச்சப்படும். இறையன் மனுஷன் சொன்ன ஒன்றுமே இறையன்பு சாருடைய சிஸ்டரு, அவருடைய பிரதரு, அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இவர் சொல்கிறார் சார். அப்போ அவங்களுக்கு இவருக்கு எவ்வளோ நெருங்கிய தொடர்பு பாருங்கள். இந்த மாதிரி எந்த ஒரு ஆளுமையை சொன்னாலும் சரி, அவங்கள பற்றி விஷயங்களோ அவங்கள பற்றி விஷயங்களோ அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நான் இதை கேட்டேன், அங்கிள் நீங்கள் வந்து உங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு வந்து நிச்சயமாக கொடுக்கலாம், நீங்கள் வந்து இந்த அதுக்காக உங்களை பற்றி ஒரு விஷயங்கள் சொல்லுங்கள் அங்கிள், நான் வந்து அதை பற்றி நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை ஏதாவது யார் மூலியமாக நம்ம அனுப்பிச்சி விடுவோம், மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சி விடுவோம் அப்படின்னு நான் இதை சொல்கிறேன். எனக்கு இருந்த ஒரு இது, ஏன்னா இவர் அதுக்கு தகுதியான ஒரு மனிதர் அப்படின்ட்டு. சாந்தகுமார் அதெல்லாம் கடந்து போச்சுப்பா, அந்த ஆசைலாம் எனக்கு இல்லவே இல்லைப்பா, இனி எனக்கு விருது கொடுத்து என்ன, அதெல்லாம் இல்லை, எனக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்கா, பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன்னா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது, இடம்லாம் கொஞ்சம் விற்று வர வேண்டியது இருக்குது, அதனால் எனக்கு அது போதும்பா. இது சத்தியமாக நடந்த விஷயங்க. இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த விருது அதெல்லாம் விருப்பமே இல்லைங்க, அதான் சொல்ல வரேன். இப்போ மற்றவங்கள வந்து நான் அப்படியாப்பா ஆமாப்பா சரிப்பா நான் சொல்கிறேன் நீ வா அப்படின்னு நான் தான் கேட்டேன். அங்கிள் உங்களுடைய இதை பற்றி ஃபுல்லாக ஒரு ரெஸ்யூம் ஒரு இது ரெடி பண்ணுங்கள், பயோடேட்டா எல்லாம் இது பண்ணி நாம் அதுக்கு இது பண்ணுவோம், வேறு யாரையாவது பிடிச்சிடும். ஏன்னா இவருக்குன்னு சொன்னால் செய்யறதுக்கு ஒரு அரசியலில் கூட சரி எல்லா விதமான ஆட்களுமே இவருக்கு நல்ல பழக்கம். ஆளும் கட்சி, எதிர்கட்சி, துணை கட்சி, எந்த கட்சி, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தையே எல்லாத்துக்கும் நல்ல பேர் ஒரு மனுஷன் சம்பாதிச்சு வச்சுருக்காரு. அப்படின்னு இருக்க சமயத்தில் இதை சொன்னேன். அவர் வெளிப்படையாகவே சொல்லிட்டார், அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா அப்படின்னு. யாருமே நெகட்டிவாக பேச மாட்டார். ஒன்று அப்போ கூட சொல்கிறாரு, இப்போ நான் செலவு வைக்கணும் 4 பேருக்கு செலவு வைக்கணும்ப்பா அப்படின்னாரு. என்ன புதுசாக செலவு வைக்கணுன்றாரு, என்ன நான் ஜேஎஸ்ஆர் ரியலைஸ் பண்ணுறப்போ ஒரு 4 பேர் பிரச்சனை பண்ணி கேஸ் போட்டானுங்க. அந்த இடத்த அப்பயே நான் விற்றுருந்தேன்னா எல்லாம் செட்டில் பண்ணி கொடுத்துட்டாரு. முதல்ல தவணை தொகை முறையில் இன்ஸ்டால்மெண்ட் 375 ரூபாங்க ஒரு கிரவுண்டு, ஒரு மாதம் தவணை போட்டு பர்ஃபெக்டாக கொடுத்தார். அதில் சில இடங்கள் வந்து விற்காமல் ஒரு 4 ஏக்கர் வச்சுட்டார். அது என்னென்னா லிட்டிகேஷன் வந்துட்டு கேஸ் போட்டாங்க.
இப்போ அந்த கேஸ் முடிஞ்சு அவருக்கு சாதகமாக வந்து அந்த இடத்த விற்கலான்னு வந்துச்சு. ஒரு ஏக்கரே இப்போ ஒரு 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா போகும். 4 ஏக்கர்னா இப்போ 14 15 கோடி ரூபா போகும். அப்போ அன்றைக்கி எனக்கு எதிராக செய்தானுங்க பாருங்க, அவனுக்கு நான் செலவு வைக்கணும்பா. அவன் அப்படி பண்ணலைன்னா நான் இன்றைக்கி இவ்வளோ எனக்கு சொத்து கையில் நின்றுருக்காதுல, இதையும் நான் விற்றுட்டு இருப்பேன்ல அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நினச்சி யாரையுமே ஒரு மனசால் வெறுக்க மாட்டார். ரைட் அப்படின்ற ஒரு போகக்கூடிய ஒரு மனிதர். அவருக்கு எந்த விதமான எதிர்பார்ப்புமே கிடையாதுங்க. தன்னிறைவுன்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் அவர் இருந்திருந்தால் இன்னுமும் பல மக்களுக்கு அவருடைய ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, அவருக்கு அந்த இதெல்லாம் பொக்கிஷம், அவர் சேகரித்து வச்ச பொக்கிஷம், அவருடைய நூல்கள், அவர் எழுதி வச்ச டைரி, இதெல்லாம் எடுத்து அவங்க குடும்பத்தாருடைய அனுமதியோடு அதை வந்து அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செலுத்துனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள். நிச்சயமா சார். நீங்கள் சொன்ன மாதிரி அவரை பற்றி பேசும்போதெல்லாம் அவருடைய வாழ்க்கையே ஒரு படிப்பினையாக இருந்திருக்கு அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. நான் இப்போ சொன்னதே கொஞ்சம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நிச்சயமா அதெல்லாம் ஆவணப்படுத்தும் போது நிச்சயமா எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக மாறும் அப்படின்றத நம்புகிறோம். நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, அதுக்கு நன்றி. ஒரு குடும்பத்தில் ஒருத்தராகவே நிறைய செய்திகளை சொல்லியிருக்கீங்க. அதனால உங்களுக்கு அந்த எங்களுடைய அந்த இரங்கல்களையும் தெரியப்படுத்திக்கிறோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். நன்றி.